பெறப்பெறக்கும்னு எனக்கு நீ கணிக்க முடியும். 2300 எப்ப பெறப்பெறக்கும்னு என்னால சொல்ல முடியும். அப்ப இந்த தொழு ஹவுகா சலாத்து போடுறோம்ல, அது மாதிரியே ஒவ்வொரு ஊருக்குமே போட்டுற முடியும் பெறப்பெறக்கிறத. நம்ம என்ன கேட்கிறோம்னா, கணிக்கவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம், அந்த பார்த்து செய்து வரவும் செய்யலாம்னு பேசக்கூடாது. முரண்பட்ட ரெண்டு கருத்து. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப நாங்க 2 பேரும் சொல்வது எப்படி முரண்பட்டதோ, அவங்க 2 பேரும் சொல்வது முரண்பட்டது. முக்கோணத்துல இப்ப நின்றுட்டு இருக்குது. பார்க்கிறது வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த இந்த தகவல் ஏற்றுக்கொள்வது என்பது தவறு என்று இப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அடுத்தது எழுதிக்கிறோம். நீ சொல்றீங்களா எழுதிக்கலாம். அப்ப இது தவறு. அப்ப அதாவது எங்கிருந்து பாக்குற எப்ப வரணும் இவக்கா மெனக்கெட்டு நம்ம வந்திருக்கோம் ஒரு தலைப்பின் கீழே. அந்த தலைப்பின் கீழே உள்ள ஆதாரங்களை திரட்டி கொண்டு வருவோம். பார்க்கிற தகவல் வந்தாலும் ஏத்துக்கிற முடியாது, நம்ம ஊர்ல தான் பார்க்கணுங்கிற ஒரு கருத்துக்கோ, அல்லது இந்த வாபஸ் வாங்கிக்கிறோம் விஞ்ஞானம் தான் எங்களுடைய கருத்து கணித்து அப்படி இல்ல, அப்படி சொல்லாத வரைக்கும் தலைப்பு எப்படி மாத்துறது? இதை முடிச்சுட்டு மாத்துவோம். அதுக்கு தயார் நான் சொல்லிவிட்டேன். அதுக்கு தயார். எப்ப தயார்னு கேட்டா, இப்ப நம்ம எதுக்காக கூடி இருக்கிறோம் அதை முடிச்சுட்டு இதுல ஏதாவது ஒரு கருத்து வந்துடும். இதுல ஏதாவது ஒரு கருத்து கரெக்ட்னு வந்துடும். வந்த உடனே அப்ப அந்த கருத்து அடிபட்டு போயிடும். ஒரு கருத்து அப்ப 2 கருத்தா நம்ம நிற்போம். 3 கருத்து நம்ம இருக்க மாட்டோம். அந்த 2 கருத்துக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த கருத்துக்குரிய ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாம் கொண்டு வந்தா பேசணும். இப்ப நம்ம ஒரு எந்த தலைப்புல பேச போறோமோ அதுக்குரிய குறிப்புகள் சான்றுகள் எல்லாம் கையில் எடுத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இதை பேசி முடிப்போம். நீங்க சொல்றது பேசுறதா? அவர்கள் சொன்ன செய்தி அவர்கள் ரோஹியத்னா நம்ம என்ன அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ரோஹியத்னா பல பார்க்கப்பட்ட செய்தியும் உள்ளடங்குது. தவிர அதுதான் நம்ம வாதம் பண்ண போறோங்கிறது அவங்க எடுத்து வைக்கல. இதைத்தான் நம்ம வாதமா முடிவு பண்ண போறோம்னு அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க ரோஹியத்துங்கிறதுக்கு அப்படி இவ்வளவு 4 அர்த்தம் இருக்கு. நம்மள்ட்ட அந்த 2 அர்த்தம் வந்துடுது இல்ல. பார்க்கப்பட்டால், பார்த்த செய்தி கிடைத்தால், ரெண்டுமே அதுக்கு அந்த இதுக்கு பொருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அடிப்படையில் நமக்கு செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்தாங்க. அதனால அவர் தலைப்பை விட்டு வெளியே போறதை எடுக்காதீங்க. அதை சொன்னா அந்த 2 விஷயத்துல ரோஹியத்துக்கு இப்ப நம்ம பார்க்கப்பட்டால், பார்த்த செய்தி கிடைத்தால், இதை வச்சு நம்ம தலைப்பு அப்படிதான், அது வேற எதுவும் கிடையாது, மற்ற அர்த்தம் அது கிடையாதுங்கிறத முடிவு பண்ணி நம்ம அதுல இருந்து அப்படி பார்க்கப்பட்டாலுங்கிறதே வருவோம். பார்க்கப்பட்டால் பார்த்த செய்தி கிடைத்தால், அவ்வளவுதான். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன். உங்க இல்ல உங்க தரப்போட நான் என்னோட இதை வச்சேன். குர்ஆன் இதுல இருந்து நான் சொன்ன பிறை தென்பட்டால் நோன்பை இது பண்ணுங்க, தொடங்குங்க. பிறை தென்பட்டால் நோன்பு முடிச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், மேகம் கூட்டமாக இருந்தால் 30 ஆக்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தகவல் கிடைத்தால் நீங்கள் பெருநாளையோ நோன்பையோ கொண்டாடுங்கிறது ஹதீஸோட சாராம்சம் சொல்லி நான் சொன்னேன். இது இந்த அடிப்படையில் தான் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லும் போது நீங்கள் அதை தான் ஹதீஸில் கேட்டீங்க. அப்போ நான் ஒரு ஹதீஸையும் எடுத்து வச்சேன், சாட்சிக்குள்ள ஹதீஸ் எடுத்தேன். பார்க்கப்பட்ட தகவல் வந்தால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம செயல்படலாங்கிற. நீங்கள் இது வரைக்கும் உங்களோட தலைப்பை இது வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கல. அறிமுக உரையில் நம்ம தலைப்பு தான் கொடுத்தோம். 2 பேரோட இதையும் சொல்லணும், சாராம்சத்தை சொல்லிட்டு அடுத்து பேசணும். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் தத்தமது பகுதிக்கு என்ன நீங்கள் அளவுகள் வச்சிருக்கீங்கிறத இது வரைக்கும் சொல்லலை. அதனால அது தயவுசெய்து அதை தெளிவாக நீங்கள் என்ன கருத்தில் இருக்கிறீங்கிறத தெளிவாக மக்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த வாதத்தை எடுத்து வச்சு பேசும்போது மக்களுக்கு புரியும். இது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்ட்டு. அப்போ தான் நம்ம இதெல்லாம் தலைப்புக்கு அப்பாற்பட்டதா, தலைப்புக்கு உட்பட்டதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா மக்கள் தான் முடிவு பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். மக்கள் முடிவு பண்றதை இது நம்ம உங்களோடதையும் சொல்லிருங்க. நான் என்னோட இதை சொல்லிட்டேன், இப்படிதான் சொல்லி தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க இன்னும் உங்களோட தலைப்புக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. இதுதான் எங்களோட முடிவு, இப்படிதான் சொல்லிட்டு இந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லுங்க. அப்புறம் நம்ம விவாதத்தை ஸ்டார்ட் பண்றதுலாம் நல்லா இருக்கும். ஒரு வாதத்தை எடுத்துருக்கீங்களா, எங்களுடைய சொல்லித்தான் ஆகணும். எங்க வாதம் என்ன தெரியுமா, நீங்கள் எடுத்து வைத்த வாதத்துல சில கேள்விகளை கேட்கிறோம், கிளியர் ஆனோன்னு சொல்லுவோம். என்ன கேள்விகள்? 3 மணி நேரம் வருது, அதுக்கு என்ன விடம் விட இல்லை. அப்ப எங்க வாப்பு விட்டு அந்த கருத்து தவறுன்னு போயிடும். இது சரியா இல்லைன்னு 2வது பேச வேண்டியிருக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வாதத்துல 2 விஷயம் இருக்கு. நீங்கள் சொல்வது தவறு என்பதும் என்னுடைய வாதம் தான். அந்த வாதத்துல இருந்து சொல்லுகிறேன், அந்த வாதத்துல இருந்து ஆமாமா நீங்க சொல்லணும் தான். அதான் அறிமுக உரையில் நீங்க சொல்லல, அறிமுக உரையில் நீங்க சொல்லாதனாலதான் அதுல நீங்க நாங்க சொன்னீங்க. சொன்னது மூடலா இருக்குது, விளங்கல. நான் கேட்கணுமே இல்லையா விளக்கம்? சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. நீங்க இல்ல சொல்லிக்கிறேன், நீங்க இன்னது சொல்றியேன்னு எனக்கு கரெக்டா தெரிஞ்சாதான் உங்க கருத்தை ஒட்டிக்கிட்டு நான் வாதம் பண்ண முடியும். நீங்க ஒரு லிமிட் வச்சிருக்கீங்களா, வரல வைக்கலையா, டைம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, தூரம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, இந்த நிலை எனக்கு தெரியலைங்கிற பட்சத்துல நான் உங்களுடைய கருத்தை தெரிந்து கொண்டு நான் வாதம் பண்ண முடியாது. உங்க நிலையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்விகளை கேட்கிறோம். அப்ப என்னன்னு கேளுங்க, இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது, மக்கள் புரிய மாட்டாங்க, தப்பான வாதம். ஏன்னு கேளுங்க,
ஒரு விஷயத்தை சொல்லி அதுலயே கேள்வி கேட்டு ஒண்ணு ஒண்ணா கிளியர், இது நீங்க சொன்ன கரெக்ட், இது நான் சொன்ன கரெக்ட், இது நீங்க சொன்ன கரெக்ட்னு ஆகிட்டு போனுச்சுன்னா கிளீன் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். இப்ப நான் வந்து ஒவ்வொருத்தரும் தங்கள் பகுதியில தான் பார்க்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறேன். தத்தமது பகுதினா என்னன்னு கேட்கறீங்க, கண்டிப்பா சொல்லணும், அது மட்டும் கிடையாது. இப்ப நான் கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி அதுக்கு பதில் எங்கன்றேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துல இருந்துகிட்டு கேட்கக்கூடாது. பதில் இல்லாத நிலையில நான் நிப்பாட்டி விட்டு கேளுங்க சொல்றேன். அப்ப அது மறந்து போயிடும். அப்புறம் நான் என்ன கேட்டேங்கிற கேள்வி மறந்து போயிடும். வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன? ஆயத்தை எடுத்து வச்சு இந்த ஆயத்தை அது சொல்லல. அப்ப இந்த 24 மணி நேரம் சொன்னீங்க, அதுவும் சரியா வரல. அதான் நம்முடைய வாதம். மீண்டும் நான் சொல்றேன் பிஜேக்கு மீண்டும் சொல்றேன். நான் அறிமுக உரையில இந்த சாராம்சத்துல நம்ம வந்து உரையாட போறோங்கிறது தான் அறிமுக உரையா மக்களுக்கு எடுத்து வச்சோம். ஆனா இதுவரைக்கும் அவங்க அறிமுக உரையில மீண்டும் அதை தான் நான் சொல்ல கேட்கிறேன். ஆனா அவங்க அதுக்கு வரவே மாட்டாங்க. கேட்ட கேள்வி அறிமுக உரையை முடிச்சுட்டு தான் கேள்வியை கேட்கணும். அறிமுக உரைக்கு பிறகுதான் கேள்வியை வரணுங்கிறது விவாதம். அதுதான் உண்மை. உங்களோட நிலைமை இல்ல அவங்க நம்ம அறிமுறை வச்சோம் இந்த அடிப்படையில். அந்த அறிமுறையிலே இல்ல அறிமுறையில கேள்வி கேட்க கூடாது. அறிமுறை நம்ம வந்து வாதத்தை வந்து வச்சுட்டு தான் அறிமுறை ஆரம்பிக்கணும். நம்ம இது அறிமுறை முடித்து விட்டு வாதம் செய்ய வேண்டும் என்று தான் ஆரம்பிச்சோம். இதுல வந்து அவங்க எழுதிட்டு போயிட்டு இருந்தா இல்ல அறிமுக உரைய வேண்டாம், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அறிமுக உரைங்கிறது அறிமுக உரைக்கு சார்பாக இப்ப நான் பிஜே முதல்ல சொன்னது இப்ப நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப 2 வாதங்கள் இருக்கின்றன, 2 தரப்பு கருத்து. ஒண்ணு, ஒரு இடத்துல பிறை பார்க்கப்பட்ட செய்தி கிடைத்தால் அந்த செய்தியின் அடிப்படையில் உலகம் முழுவதும் அல்லது ஒரு பரவலான பகுதி பிறை பார்க்கப்படாத பகுதிகளோட செய்தி கிடைக்குமே, ஆனால் அந்த பகுதியில் உள்ளவங்களும் நோன்போ அல்லது பெருநாளோ செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் அல்லது பெருநாள் கொண்டாட வேண்டும் சொல்லிட்டு உங்களுடைய வாதம். எங்களுடைய வாதம் என்னன்னு கேட்டா, பிறை பார்க்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அது பொருந்தும் அப்படிங்கிற நாங்க சொன்னோம். அதுக்கு நாங்க என்ன எடுத்த ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறோமோ அதே ஆதாரங்களை நீங்களும் எடுத்து வைக்கிறீங்க. எங்களுக்கு சாதாரணமான ஆதாரங்கள் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு இது பொருத்தமாக இல்லை, நீங்க உங்களுடைய வாதம் உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்தாது நாங்க மறுத்துட்டோம்டாவே இந்த ஹதீஸ் வேற யாருக்கு பொருந்தும்? பார்த்த இடத்துக்கு மட்டும்தான் பொருந்துன்னு ஆயிருது இல்ல. ஆனா உங்களுடைய வாதத்தை நாங்க மறுத்துட்டாவே எங்களுடைய வாதத்தை தன்னாலே நிலைநிறுத்து போயிடும். சகோதரர் பேர் தெரியல, கலீல் உஸ்மான் சொல்றாங்க. நான் வந்து அதை வந்து பேச்சுக்கே வரல. நீங்க கேள்வி வைக்க கூடாதுங்கிறது நான் என்ன சொல்றேன், என்னோட அறிமுக உரையை சொன்னேன். இது நம்மளோட சாராம்சம். உங்களோட சாராம்சம் என்னங்கிறது முதல்ல அறிமுக உரையில வைங்கிற. நீங்க கேள்வி கேட்காதீங்க. கேள்வி வாதத்தை ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்போம். இல்ல நீங்க ஆரம்பத்துல அறிமுக உரையில கேள்விதான் கேட்டீங்க, அது வந்து கேட்காதீங்கிற. இல்ல அறிமுக உரையில நான் அப்புறம் அடுத்த ஹதீஸை வச்சோம். வச்சதுக்கு அப்புறம் நீங்க டிஸ்டன்ஸ் அது இதுன்னு போனீங்க. முதல்ல உங்க அறிமுக உரையை நீங்க வைங்க. இப்போ திருப்பியும் நான் கேட்டுக்கிறேன், நீங்க உங்களோட இதை தத்தமது பகுதிகள் நாங்க வந்து இப்படிதான் முடிவு பண்ணிருக்கோம், அதுக்கு இல்ல இந்த அடிப்படை ஹதீஸ்கள் எங்களுக்கு இருக்கு, இந்த பகுதியில பார்த்தா அந்த பகுதியில ஏத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க ஏதாவது நீங்க அளவுகள் வச்சிருந்தீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாதத்தை ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். இப்ப நான் கேட்கறேன்னா, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு தெரியும் போது அதை ஏன் ஒத்துக்கிறது தயங்குறேன்? நான் என்ன கேட்கறேன்னா, நான் கேட்கறேன் தெரியுமா, ஒரு விஷயம் பதில் இருந்தா சொல்லி கொடுங்க. நான் என்ன கேட்கறேன் தெரியுமா, இதுல வந்து நம்ம சொல்ல முடியலங்கிறதுக்காக அதை கேட்கக்கூடாது. ஒரு உண்மையை ஒத்துக்கிறதுனா இந்த சொன்னார், அழகா சொன்னார், நான் அமாவாசை சொன்னா தவறு தான், இதுதான் ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாடு. சரி, அந்த விஷயத்துல நடுவில் வரதான் செய்யுது, அந்த ஒரு அது ரிமார்க் இருக்கதான் செய்யுது, முடிஞ்சு வச்சுக்காத. அந்த பாயிண்ட் அப்படிதான் செய்யணுமே தவிர இல்ல பதில் சொல்லுங்க. ஒத்துக்கணும்னு நிர்பந்தப்படுத்தல. நான் உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்டிருக்கிறேன், எதிரணியில கேட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருந்து கொண்டு அதை சொல்லிட்டீங்கன்னா எஸ் நோ சொல்லிட்டு சொல்லிவிடுவோம். இப்ப இதுல வீணை இல்லே போயிடுச்சாமா, 6 மணி வரையிலும் பதில் சொல்லிட்டு இப்போ ஏன் திரும்ப ஆரம்பம்? ஆமா அகிர்மெண்ட் இருக்கிறோம், நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோங்கிறத அவங்க சொல்றதுக்காக தான் அறிமுகம் வச்சோம். இப்போ கலீல் ரசூல் சொன்னாப்லயே அதான் அறிமுக உரை. இல்ல அதனால விரும்புற மாதிரி நாங்க சொல்லணும்னு விரும்புறாங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த ஹதீஸ்ல எடுத்து சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்களா, அல்லது நாங்க என்ன நிலையில இருக்குன்னு சொல்ல விரும்புறீங்களா? இவர் வந்து அழகா சொன்னாரு, என்ன எங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்னங்கிற, எங்களுடைய நிலைமை என்னன்னு இவர் சொன்னார். சொன்ன உடனே இவங்க என்ன விரும்புறாங்க, இவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க நினைச்சுக்கிட்டு இதை நீங்க சொல்லணும், நாங்க அதுல கேட்கணும். ஒரு 5 மணிக்கு ஸ்டார்டிங் ஆனது, 6 மணி வரை பதில் சொன்னீங்க. அப்பமெல்லாம் கேட்காத கேள்வி இப்ப மட்டும் வந்து நிக்குது. நாங்க வந்து ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருக்கிறேன், அதை நீங்க வந்து அறிமுக உரை இப்ப நாங்க அறிமுக உரைக்கு பதிலா இப்ப நாங்க சொல்லிட்டோம். திரும்பவும் அறிமுக உரையில சொல்லுங்க, அறிமுக சொன்னா திரும்ப 5 மணிக்கு போகணும். திரும்ப
இது திரும்ப பழைய மாதிரி பெற மாதிரி பின்னோக்கி போக சொல்றாரு. ஒரு ஆள் பேச நல்லா இருக்கும். அந்த அறிமுக உரை வந்து நீங்க விரும்புற மாதிரி சொன்னா எப்படி சொல்லணும், இந்த ஹதீஸை நீங்க சொல்லணும் நீங்க விரும்புறீங்க. இவர் அழகா சொன்னாரு, உங்களுடைய கருத்து இப்படி இருக்கு, எங்களுடைய கருத்து இப்படி இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டார். நீங்க என்ன ஹதீஸை ஆதாரமா வைத்தீங்களோ அதுதான் எங்களுக்கும் ஆதாரம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு இல்ல இல்ல எங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் நாங்க சொல்லக்கூடாது, வேற மாதிரி சொல்லணும்னு விரும்பினா அது என்ன அர்த்தம்? அதான் நாங்க சொல்லியாச்சு. அறிமுக உரைங்கிறதுக்கு இவர் சொல்லிடா, இதான் எங்களுடைய அறிமுக உரை, இதுல நீங்க குறுக்கு விசாரணை பண்ணுங்க, நாங்க உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கிறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் பிடிக்கலங்கிறத சொல்லல, ஆரம்பத்துல எடுத்தோடனே நீங்க கேள்விதான் கேட்டீங்க, அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல இது அதை பத்தி இப்ப விடுங்க. இப்போ இதான் கேட்டாங்கிறத ஒத்துக்கிறாங்கல்ல, நான் அதுதான் என்ன சொல்றேன். கேட்டாங்க சரி, கேள்வி கிராமவாசிகள் ஹதீஸை வச்சேன், ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தகவல் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாங்கிறத நான் சொன்னேன். ஆனால் அவர்கள் அதற்கு பிறகும் கூட அவர்கள் வந்து தத்தமது பகுதியில் நாங்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செய்கிறோம் அவங்க சொல்லலை. கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் வச்சிருக்க ஆதாரத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறாங்க. அது இல்லை, உங்களோட ஆதாரம் அதுனா அதை நீங்கள் சொல்லுங்கள், அதையே நீங்கள் சொல்லி உங்களோட தத்தமது பகுதியில் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் திருப்பி இது பண்ணுவோம். சகோதரர்களே, இப்போ கொஞ்சம் நிதானமாக நம்ம சிந்திக்கணும். யார் சொல்கிற பெரிய விஷயம் இல்லை, சொல்லிட்டார், நிலையை சொல்லிட்டாரு. இப்போ என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வந்துருச்சு, அந்த கேள்விக்கு ஒரு நியாயமாக தெரியுதுன்னு வைங்க, தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல, தெரியுதுன்னு வைங்க, தெரியுதுன்னு வச்சா நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும். இந்த கொஸ்டின் ஒரு பதில் இல்லாத கொஸ்டின் தான், அந்த அளவுக்கு ஆகுது. தலைப்பு ஒத்துக்கிறது இல்லை, இந்த கொஸ்டின் பதில் இல்லாத கொஸ்டின் தான் சொல்றதுல என்ன இருக்கு, அல்ல பதில் இருந்தால் சொல்ல வேண்டியன. நான் கேட்குறேன் தெரியுமா, பதில் இருந்தா பதில் இருக்குன்னு சொல்லுங்க, பதில் இல்லைன்னா பதில் இல்லை. அதாவது ஒரு ஹதீஸ் எடுத்து அழகா சொன்னார். கிராமவாசி வந்தாங்க, கிராமம்னா அந்த ஊருக்காரங்க தான் கிராமவாசி நாங்கள் சொல்றோம், அழகா சொல்லிட்டாரு. அந்த ஹதீஸ் அடிப்படையில் எங்கிருந்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அதில் ஆதாரம் இல்லை, அதுல இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. எங்கிருந்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம், அதுக்கு லிமிட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழகா சொல்லிவிட்டீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இது என்னதான் சொல்லுதுன்ற கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஒவ்வொரு வாதத்தில் ஏற்படக்கூடிய கேடுகள், அந்த வாதத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், அந்த வாதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அலசணும்னு சொன்னா அந்த குறைபாடுகளுக்கு தெளிவு தெரிஞ்சுட்டு போகுது. இப்ப நீங்க இதே மாதிரி வந்து நீங்க அலசுங்கள, திருப்பி எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நாங்க எஸ்னா எஸ்ஸும் தெரியலாம் தெரியலன்னு போயிருவோம். அதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். இப்ப அதான் பிரச்சனை, நீங்க வந்து இந்த கேள்விக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லிக்கிறேன் மஹபாத் அன்பு சகோதரர்களே. இப்போ வந்து அந்த கேள்விக்கு வந்து சகோதரர் பிஜே வந்து பதில் சொல்லாமல் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பதில் வந்து இல்லாமல் இல்லை, தெளிவாகவே பதில் இருக்குது. உங்களோட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் வந்து விஞ்ஞானத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் நம்ம ஆரம்பத்தில். இந்த அடிப்படை வந்து 13 மணி நேரமாக 24 மணி நேரம் பேசுனதே விஞ்ஞானம் என்னை பொறுத்தவரை. ஜியாகிரபிக்கலாக பேச ஆரம்பிச்சோம்னா விஞ்ஞானம் வந்து நுழைஞ்சிருது உள்ள. முதல்ல நம்ம என்ன செய்யணும், அந்த விஞ்ஞானத்தை வந்து ஒதுக்கி வச்சு தான் பேசணும். ஏன்னா விஞ்ஞானத்தை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டா வந்து தெளிவாகவே எல்லாமே முடிஞ்சு போயிடும், பிரச்சனை இல்லை. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கலாம்னு சொன்ன காரணத்தினால விஞ்ஞானம் இல்லாமல் நம்ம பேசக்கூடியதான் நமக்கு கருத்தை எடுக்கணும். அந்த அடிப்படையில் வந்து எவ்வளவு தூரத்தை வந்து பார்த்தா எடுத்துக்கிறாங்கிற கேள்வி முதல் கேள்வியாக வச்சாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா லிமிடேஷன் கிடையாது. இந்த தமிழ்நாடுன்னு சொல்லியோ இந்தியான்னு சொல்லியோ போட்டாலும் யார் போட்டுக்கிட்டது, நாம போட்டுக்கிட்ட எல்லாம் கோடு தான். இதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து போட்டு தரல, இவ்வளவு தூரத்துக்கு எடுக்கான்னு சொல்லி போட்டு தரல. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு பரவாயில்ல பேசக்கூடிய விஷயம் நமக்கு எடுத்து வைக்கிறோம். என்னன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் இங்க இடம்பெற்று இருக்குது. ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய அந்த இதை அறிவிக்கிறாங்க. உகுமி அலைனா ஹிலாலு ஷவ்வால் ஃபஸ்பஹ்னா சியாமன் ஃபஜா ரக்புன் மின் ஆஹிரி நஹார் ஃபஷஹீது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹும் ராவுல் ஹிலால பில் அம்ஸ் ஃபஅமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஃப்திரு வ அன் யக்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கத். இதுக்கு வந்து அர்த்தம் சொல்லும் பொழுது பல மாதிரி அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அதெல்லாம் பேச்சுக்கு வரல, நம்ம இடத்துக்கு வரல, இந்த பேச்சுக்கு அர்த்தம் இதுக்கு வரல. நம்ம இங்க என்ன சொல்ல வரோம் சகோதரர்களே, இந்த இடத்துல வந்து ஷவ்வாலுடைய மாதத்துல அன்னைக்கு பிறத்தறிய காரணத்தினால நாங்களாம் நோன்பு வச்சிருந்தோம், எங்களுக்கு பிறத்தறியல் நோன்பு வச்சிருந்தோம். அந்த சமயத்துல ஒரு வாகன கூட்டம் வருது. இங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ரக்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, வஃதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. வஃதுன்னு சொன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ரக்புன்னு சொல்லக்கூடியது உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளியில போயிட்டு வரக்கூடியதுக்கும் குறிக்கும், வெளியூர் மக்களுக்கும் குறிக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்படுது, ரக்புங்கிறது சொல்லப்படுது. அந்த வாகன கூட்டம் என்ன செய்து பதிலுடைய கடைசி பதில வருது. ஷஹீது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த ஃபாங்கிறது வந்து என்னன்னா சௌபியா, எனவே காரணத்தை சொல்றாங்க. நாங்க நோன்பு வச்சிருக்க பாக்குறாங்க, அவங்க கடைசி இடத்துல வர்றாங்க, பார்த்த உடனே எனவே என்ன செய்யறாங்க, ஷஹீது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்யறாங்க, சாட்சி சொல்றாங்க. ஷஹீதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க, நேற்று நாங்கள் பிறையை பார்த்தோம் சாட்சி சொல்றாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமரஹும்
அவங்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறாங்க. என்ன கட்டளையிடுறாங்க? நீங்களும் நோன்பை விட்டுருங்க. நாளைக்கு என்ன செய்யுங்க? நாளைக்கு காலையில தொழும்படத்துக்கு வாங்க. ஏன்னா இன்னைக்கு பகலுடைய கடைசி பகுதி ஆயிருச்சு, சொல்லக்கூடிய நேரம் இல்ல. அப்ப இந்த கருத்து உள்ள ஹதீஸ் வந்து நம்ம பாக்குறோம் சொன்னா இப்னு மாஜாவுல 16:43, அதே போல சுனன் நசையில வந்து 15:39, அதே போல அபூதாவுல வந்து 9:27, அதே போல சுனன் அஹமதுல வந்து 19:670, அதே போல அஹமதுல வந்து 19:625 இந்த இதுல அந்த இடம் பெற்றிருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே என்ன கருத்து சொல்லுன்னு சொன்னா எல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்தம் சொல்லக்கூடிய கருத்து, சாட்சி ஒண்ணு சொல்லப்பட்டால் ஏத்துக்கலாமா கூடாதா? அதான் கேள்வி. இப்ப இங்க வந்து சாட்சி சொல்லப்படுது, சொன்ன உடனே ஸல்லல்லாஹு ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அதான் கேள்வி. அப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது, அவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் தெரிய வருகிறது. இதற்கு வந்து நீங்க எவ்வளவு தூரத்துல வந்தீங்க, நீங்க எங்க பிறகு பாத்தீங்க, அந்த தூரம் அளவு என்ன, மக்கால பாத்தீங்களா, ஷாம்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய கிடையாது. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கல, கேட்ட உடனே பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நோன்பு விட்டுருங்கன்னு சொல்லி தொழுகைக்கு மரணம் வர சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அடிப்படை வச்சு பார்க்கும்பொழுது தூரம் வந்து நமக்கு முக்கியமா ஒண்ணு படல. ரெண்டா வெளியிருந்து வரக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யலாம், தாராளமா எடுத்துக்கிறாங்க தெரிய வருது. இன்ஷால்லா மக்ரிபுக்கு அப்புறம் கண்டிப்பா மக்ரிப் எத்தனை மணிக்கு இருக்கும்? 6:20 இல்ல இன்னும் நேரம் இல்ல, 6:05 ஆயிட்டு 5 நிமிஷம். ஆமா முடியாது. 5 நிமிஷம். 6 முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நீங்க ரெண்டாவது அமர்வு எத்தனை மணிக்கு? இல்ல நீங்க ஜம்மு கசர் பண்ணுவீங்க இல்லையா? ஜம்மு கசர் பண்ணுவீங்க 7 மணிக்கு. ஆமா சரி, 7 மணிக்கு. இன்ஷா அல்லாஹ் 7 மணிக்கு இந்த ரெண்டாவது அமர்வு ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, விவாதம் ஆரம்பமாகும் நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. கீழே இடமில்லாத சகோதரர்கள் மாடியில் டிவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அங்கே சென்று அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த டைம் அதை பார்த்துக்கோ, அதான் பெஸ்ட். ஒரு சின்ன இது முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன். நான் எனக்கு முதல் அனுபவம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. இது போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் ரெண்டாவது அமர்வில் உட்காந்துருக்கோம், இந்த விவாதத்தினுடைய ரெண்டாவது அமர்வில்.
முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கணும், யார் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்கிறது. எனக்கு முதல் அனுபவம், நான் இந்த மாதிரி தலைமை பொறுப்பெல்லாம் வைத்ததில்லை, அதனால் நான் மறந்துட்டேன். ஆகவே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அறிமுகத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்கவுங்க எப்படி என்ன? ஆமாம், அதுவும் சார் தான். நான் முஸ்தபா ஹசன், எனக்கு சொந்த ஊர் ஏர்வாடி, தொழில் செய்கிறேன் பாம்பேயில். என்னுடைய பேர் வந்து ஜெயினுல் ஆபிதீன், சொந்த ஊர் தொண்டி, இருக்கிறது சென்னையில். என் பேர் சையத் இப்ராஹிம், மேலப்பாளையம் ஊருக்கு, அல்முபீனில் துணை ஆசிரியர். என்னுடைய பேர் கே எஸ் அப்துல் ரஹ்மான், சொந்த ஊர் கடையநல்லூர், டிஷர்ட் பனி வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் எம்ஐ முகமது சுலைமான், முஸ்லீம் பெண்மணியுடைய ஆசிரியராக இருக்கிறேன். இப்பொழுது கடையநல்லூரிலும் பணியாற்றி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சைஃபுல்லா, சொந்த ஊர் கடையநல்லூர். கடையநல்லூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற இஸ்லாமிய கல்லூரினுடைய முதல்வரும் தலைவருமாக இருக்கிறேன். என் பேர் கலீல் ரசூல், சொந்த ஊர் கீழக்கரை, இருக்கிறது மெட்ராஸில், அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் எம்எஸ் சையத் சுலைமான், சொந்த ஊர் தென்காசி, மேலப்பாளையம் அலி இர்ஷாத் மர்சாவின் ஆசிரியராக இருக்கிறேன். கேஎஃப் நிஜாமுத்தீன், சொந்த ஊர் மேலப்பாளையம், துபாயில் பணி செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நசீர் அகமது, எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம். இங்கே இந்த பள்ளியில் இமாமாகவும் மதரசாவினுடைய தௌஹீத் மதரசாவினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் சைஃபுல்லா, கோயம்புத்தூரில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு சொந்த ஊர் வந்து ஏர்வாடி. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு சொந்த ஊர் ஏர்வாடி, திருநெல்வேலியில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர் சொல்ல. முகமது நசீர் என் பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர், வேறு கிளம்பி தௌஹீது பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறேன். பேர் ஜே முகமது யாசின். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பி முகமது சிராஜுதீன், ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பேர் அலி மணிக் கான், லட்சதீவில் மினிகோய் தீப் சொந்த ஊர், கேரளாவில் ஹிஜ்ரா கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அட்வைசராக இப்போ இருந்துகிட்டே இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அப்துல் காதிர், சொந்த ஊர் உத்தமபாளையம், மதுரையில் இஸ்லாமிய பிரச்சார பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அபு அப்துல்லா, எனது சொந்த ஊர் உடன்குடி, திருச்சியில் நஜாத் என்ஜினியர்ஸ் என்ற கடையும் ஏஷியன் கம்ப்யூட்டர் ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் என்ற பிரஸும் இருக்கின்றது. அந்நஜாத்தினுடைய ஆசிரியராக இருக்கின்றேன். ரெண்டாவது அமர்வு ஆர்வமாகிறது. இப்போ சிராஜுதீன் ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க, அதுக்கு மறுப்பாக இப்போ அப்துல் கசார், அது அவங்க தரப்புல, சிராஜனுடைய தரப்புல அப்துல் காதர் உமரி அவர்கள் எடுத்து வச்சாங்க. அதுக்கு பதிலாக என்ன, அதுக்கு பதிலாக மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு சகோதரர் ஜெயினுலாபின் உலவி அவர்கள் சைட்லேருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய அப்துல் காதர் உமரி அவர்கள் அந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்றாங்க, இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவித்தார். அதாவது நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, பிறையை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானத்தை பேசக்கூடாது. ஒரு வாத பிரதிவாதங்கள் வரும் பொழுது விஞ்ஞான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பல வார்த்தைகள் வரும். ஒரு பிறையை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படிதான் ஒப்பந்தம் இருக்கு. நான் சொல்லி முடிச்சப்ப நீங்க சொல்லுங்களேன். ஆக விஞ்ஞானத்தை சொல்றதுங்கிறது எப்படின்னா, அதாவது 24 மணி நேரம் வரும்னு சொன்ன சகோதரர் அபு அப்துல்லா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பி ஜெயினுலாபின் அவங்க வந்து உங்க கருத்துப்படி 13 மணி நேரம் தான் வரும் அப்படி அவங்க சொன்னதுனால அதுக்கு விளக்க வேண்டிங்கிறதுக்காக இந்த ஸ்லேட்டில் எழுதி கேட்டு 13 முறை இப்படி ஒரு சிக்கல் வரும், ஆகையினால் நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வேண்டியது வந்தது. இதனால் இது விஞ்ஞானத்தை வச்சுட்டு நம்ம பெரிய நிரூபிக்கிறது சொல்லலை. சில பேச்சுக்கள் ஒரு திடீர்னு ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்குறீங்க, இந்த கம்ப்யூட்டர் அந்த ஹதீஸ் எடுத்தான்னு கேட்குறேன், கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் தாங்க, விஞ்ஞானத்தை எடுத்தாலும் சொல்லக்கூடாது. அதாவது பிறையை நிரூபிப்பதற்காக விஞ்ஞானத்தை கொண்டு வர மாட்டோம், கொண்டு வரக்கூடாது இன்றைய இந்த இதை பேச ஒப்பந்தத்தில்.
அதனால விஞ்ஞானம் என்ன, விஞ்ஞானம்ங்கிற பேச்சு வரும், பல பேச்சுக்கள் வரும். திருச்சின்னு கூட ஒரு பேச்சு வந்துச்சு, ஏன் இந்த தலைப்பில் ஏன் திருச்சிங்கிற வார்த்தை வந்து கேட்கக்கூடாது, ஏன்னா அதை வச்சு நிரூபிக்க முடியாது. விஞ்ஞானத்தை வச்சு நீங்கள் நிரூபிச்சு அதை பேசக்கூடாது. அதான் நம்முடைய அவருடைய முதல் மறுப்புக்குள்ள பதில். அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சார். ஹதீஸ் என்ன வழக்கப்பா? இல்லை, அவங்க ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமாக எடுத்து வச்சாங்க. அந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த ஹதீஸ் வந்து ரெண்டு தரப்புக்கும் ரொம்ப முக்கியமான ஆதாரமாக இருக்கிறதுனால அந்த ஹதீஸை இப்போ எடுத்து வச்சதோட இடைவேளை வந்துருச்சு. இது இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரமாக இருக்கிற மக்கள் மனசுக்கு இது பதியணும். இந்த டேப்லாம் பிடிக்கிறாங்க, இது காலகாலத்துக்கும் மக்கள் மத்தியில் இருக்கணுங்கிறதுனால நான் மீண்டும் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஹதீஸை வாதங்கள் எல்லாம் பிறகு வச்சுக்கிறோம். நம்ம இந்த ஹதீஸை முழுமையா நீங்க வாசிச்சு விட்டு அதுக்கு அர்த்தம் மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மக்கள் மனசுல பதியும். இப்ப அர்த்தத்தை மட்டும் வச்சுட்டீங்கன்னா மக்கள் மனசுல பதியுங்கிறதுனால அந்த ஹதீஸை மூலத்தை சொல்லி அர்த்தத்தை மட்டும் செய்யுங்க. மக்கள் மனசுல பதியணுங்கிற காரணத்துக்காக அது ஒவ்வொரு வாசகங்களும் அரபி வாசகத்தை ஒன்றுன்னா படித்து அதுக்குள்ள நேரடி பொருளை செய்யுமாறு அன்புடன் கேட்டு. அன்பு சகோதரர்களே, இப்போ பேசிய விஷயங்களில் வந்து சில முரண்பாடுகளை நான் அவதானிக்கிறேன். அதாவது இந்த பிறை விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி விஞ்ஞானத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம், அதனால் அது பேசக்கூடாது அப்படின்னு வந்தது. நான் முதல்ல வந்து ருய்யத்துங்கக்கூடிய விஷயத்தில் என்னென்ன பொருள் இருக்குன்னு தான் சொன்னேன். அதை தான் விஞ்ஞானம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அமாவாசைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் தவறுதலாக உபயோகம் பண்ணால் தவறு தான், அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் இரவு பகல் 24 மணி நேரம் அதுக்குள்ளே தான் வித்தியாசப்படணுங்கிறதுக்காக வேண்டி சகோதரர் ஜெயின்லாப்தி அவர்கள் வந்து ஸ்லேட் எடுத்து பூமி உருண்டைங்கிறத போட்டு நிலைநாட்ட போனார். இதை வந்து பிற விஷயத்தை நிரூபிக்கிறது தான், அப்துல் ரஹ்மான் அதை நிரூபிக்கிறது இல்லைங்கிற. அப்போ இதில் உண்மையில அவர் விஞ்ஞானத்துக்கு போயிட்டார். நான் தடுக்கலை. ஏன் தடுக்கலைன்னு சொன்னால் நான் அந்த நிலையில் இல்லை. சத்தியம் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கறனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒப்பந்தப்படியே பேசுவோம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே அவர் சரியான ஒரு இதாக இருந்துச்சு சொன்னால் அந்த இதை எடுத்துருக்கக்கூடாது. விஞ்ஞானம் இது இப்போ எடுக்கப்படாதுன்னா அந்த பூமி உருண்டையை போட்டு இதெல்லாம் காட்டி இதெல்லாம் வரக்கூடாது. அது விஞ்ஞானத்துக்குள்ள தான் நிரூபிக்கிறதுக்கு முற்படுறாரு அதை ஒன்று. அப்போ அவங்களும் விஞ்ஞானத்தில் போகக்கூடாது, நாமளும் போகக்கூடாது. அதில் உறுதியாக இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம் ஒன்று. ரெண்டாவது, ஹலீல் ரசூல் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி சிரிக்க வச்சார். ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த உதாரணத்தை அவர் சல்லியாக சொல்லியிருந்தா நான் பாராட்டியிருப்பேன். அதாவது இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அதாவது நமக்கு மேற்கே இருக்கிறவங்க பிற பார்த்தவங்க கடந்து வந்தவங்களுக்கு செய்தி சொல்றது தான். அவங்களுக்கு கிழக்கே இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வரக்கூறவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இல்லை அது. உதாரணமாக அந்த உதாரணப்படியே நம்ம எடுக்கிறதா எப்படின்னு சொன்னால், திருச்சியில் வந்து இறங்க வேண்டிய ஒருத்தர் திருச்சியில் இறங்காமல் திண்டுக்கல் போயிட்டாரு. அடுத்த ட்ரெயினில் வரவர் திருச்சியில் இறங்கிட்டு செல்ஃபோனில் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி நான் திருச்சியில் இறங்கிட்டேன், எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை நான் திண்டுக்கல்ல இருக்கேன்னு சொல்கிறாரு. அது தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி விழுப்புரத்துலையோ அல்லது இங்கே இருந்துக்கிட்டு நானும் வரலன்னு சொல்கிற சமாச்சாரத்தை நம்ம சொல்லலை, கடந்து போனவருக்கு சொல்லப்படுற சமாச்சாரம். அப்போ அந்த உதாரணத்தையே மாற்றமாக சொல்லி அவர் மக்களை சிரிக்க வச்சார். நம்ம சொல்கிறது வந்து கடந்து போயிட்டா தவறுங்கிற. திருச்சியில் வந்து இறங்குறது முன்னால் ட்ரெயினில் போனவருக்கு சொல்லும் பொழுது இல்லை நான் கடந்து வந்துட்டேன்னு சொன்னால் அது தவறு, உடனே அந்த இடத்துல இறங்கணும், இறங்கி அதுக்குள்ள பரிகாரம் பார்க்கமே இல்லாமல் இல்லை நான் கடந்துட்டா அதனால் போய்கிட்டு போய் சொல்கிறது தப்புங்கிற இடத்துல தான் நம்ம சொல்கிறது. அதனால் அதுவும் அவங்க எடுத்து வச்சா இது உதாரண தவறு. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பேசுகிறதா இருந்தால் எந்த காரணத்தை முன்னிட்டும் விஞ்ஞான அடிப்படையில் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுக்காத முறையில் வெறும் ஹதீஸு குரான் இதை மட்டும் வச்சு உங்களோட வாதத்தில் நிலைநாட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அப்படியே பாதி முடியல. அவங்க பேசுறாங்க, இல்லை இருக்கட்டும், அவங்க பேசுறாங்க. நீங்க ஹதீஸ் அது இன்னும் 5 நிமிஷம் இருக்கேன். ஹதீஸ் வாசிக்க நீங்க டைம் கொடுத்தீங்களா? இல்லை அந்த ஹதீஸ் வாசிக்கிறாங்க அவங்க. இல்லையா ஹதீஸை வாசிச்சோன்னா நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்களேன். ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. ஹதீஸும் அது ரெண்டும் சேர்ந்து நீங்க பதில் சொல்லலாம்ல. டைம் ஹதீஸை நீங்க ஒழுங்காட்டு அரபிலே வாசிச்சுட்டு அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ இப்னு மஜாஹ் உள்ள ஹதீஸை வாசிக்கிறோம் நம்ம. உகுமி அலைனா ஹிலாலு ஷவ்வால் ஃபஸ்பஹ்னா சியாமன் ஃபஜாஅ ரக்பும் மின் ஆஹிரி நஹார் ஃபஷஹிது இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹும் ராவுல் ஹிலால பில் அம்ஸ் ஃபஅமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஃப்திரு வஅன் யஹ்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கத்
இந்த வாசகத்துல ஒரு ஹதீஸ். இதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லிடுங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு: ஷவ்வாலுடைய பிறை எங்களுக்கு தென்படாத அளவிற்கு எங்களுக்கு மேல் மேகம் சூழ்ந்திருந்தது. நாங்கள் நோன்பு வைத்த நிலையில் காலை பொழுதை அடைந்தோம். அந்த சமயத்தில் பகலினுடைய கடைசி பகுதியில் ஒரு வாகன கூட்டம் வந்தது. எங்களுடைய இந்த நிலையை பார்த்து, பிராக்கெட்ல சொல்றேன், நான் எங்களுடைய நிலையை பார்த்ததுனால இல்ல பாக்கு நான் அது விளக்கம் சொன்னாலும் சொல்றேன். பா வந்து இருக்குல்ல, பா சஹாபி, அதனால சொல்றேன் நான். ஷஹீது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சாட்சி சொன்னார்கள். அன்னஹும் ராவுல் ஹிலால பில் அம்ஸ், நேற்று நாங்கள் பிறை பார்த்தோம் என்று சாட்சி சொன்னார்கள். ஃபஅமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அய்யுஃபிரு, நோன்பை விட்டுவிடுமாறும், வயஹ்ருஜு இலா ஈதிஹி மினல் கத், நாளை காலை அவர்கள் தங்கள் தொழுமிடத்திற்கு செல்லுமாறும் கட்டளையிட்டார்கள். இது ஹதீஸுடைய விளக்கம். ஹதீஸ் சொல்றேன் ஒரு ஹதீஸ். இல்ல இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம், ஒரு டைம் இருக்கு. இன்னும் ஃபர்தரா சொல்றீங்களா இல்ல முடிக்கிறீங்களா? முடிச்ச அப்புறம் நான் சொல்றேன். சரி, முடிஞ்சா உங்க டைம் சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. அது கிளியர் ஆனா தான் அது நம்ம எப்படி இந்த வாதத்தை அமைக்கிறதுங்கிறது தெளிவாகும். இந்த பிறை சம்பந்தமாக தலைப்பிறை எது என்பதை தீர்மானிப்பதற்கு பார்ப்பதை ஆதாரமாக கொள்வதா, பார்த்ததாக கிடைத்த தகவலையும் ஆதாரமாக கொள்வதா, அல்லது பார்க்காமலேயே நாம் கணக்கு போட்டு கணித்து பிறை பிறந்து விட்டது என்று அதை அடிப்படையில் தலைப்புறையை தீர்மானிக்கிறது. தலைப்புறை எதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு அதை நம்ம எடுத்துக்கொள்வதா, அல்லது ராக்கெட்ல ஏறி போய் பார்க்கிறதா, அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் வரும் பொழுதுதான் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில், அதுதான் விஞ்ஞானங்கிற பேச்சு அங்கே வருது. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கணிச்சு நாங்கள் இன்னைக்கு கணிச்சிட்டோம், அதனால பிறை ஏற்றுக்கிறேன்னு கணிச்சு ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய முறை. நல்ல விளங்கிக்கிறேன்னு அதுதான் மறுக்கப்படுதுங்க. அன்றைக்கு முதல் நாள் பேசும் பொழுது கூட 4 விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. அதுல ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், நம்ம வந்து பார்க்கலாம் தேவை கிடையாது, இன்னைக்கு உட்காந்து கணிக்க வேண்டியது, ஆய்வு பண்ண வேண்டியது, கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது, இன்னைக்கு பிறந்துருச்சு அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் அந்த விஞ்ஞானங்கிறது யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இந்த விவாதத்தில் வந்து விஞ்ஞானத்திலிருந்து ஒதுங்கி நின்று எது இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் இருக்குமே, அப்படிதான் உங்களுடைய கருத்தா இருக்குமே. ஆனால் ஒரு உதாரணம் விளங்குறதுக்காக உங்களை புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா நிறைய இது மாதிரி சொல்ல வேண்டி வரும், நீங்களும் நாங்களும் சொல்ல வேண்டி வரும். அது கிளியரானா அது மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றாரு, நாங்கள் இப்போ லொஹர் தொழுதுட்டு இப்போ தான் வெளியே வந்தோம், தலைப்புறை பார்த்தோங்கிறாரு, தகவல் வந்துருச்சு, ஏற்றுக்கலாமான்னா அது லொஹரில் எப்படி பர பார்க்க முடியும்னு நம்ம கேட்போம். பார்க்கிறது தான் அங்கே விவகாரம், இது விஞ்ஞானம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தொலைபேசியில் தகவல் வருது, தொலைபேசியில் வர்றது விஞ்ஞானம். நேரம் வந்து உங்கள்ட்ட யாரும் சொல்லலை, பார்த்தவர். தொலைபேசியில் தகவல் வர்றதை கூட நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் தொலைபேசியில் தகவல் வந்துச்சுன்னு சொன்னால் அது தகவல் தான். இப்போ என்ன விஞ்ஞானம், இது விஞ்ஞானம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. தொலைபேசியில் வந்த தகவலை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் விஞ்ஞானத்தை அடிப்படையில் முடிவு செஞ்சு நாங்கள் சொல்ல மாட்டோம். விஞ்ஞானத்துக்கு நம்ம கொடுத்த டெஃபினேஷன் இதுதான் சொன்னமே தவிர, விஞ்ஞானத்தில் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு பகலில் பிற பார்த்தேன்னு நம்புறது, ராத்திரி 3 மணிக்கு நான் தலைப்புறையை பார்த்தேன்னு நம்புறது, அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னாலும் ஏற்றுக்கிறேன்னு 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா ஏற்றுக்கிறனுங்கிற அர்த்தத்தில் நீங்கள் வாதிட மாட்டீங்க நாங்க நினைக்கிறோம். அந்த மாதிரி வாதிட மாட்டாங்க. இது வந்து நீங்க நம்ம அந்த அளவுக்கு அதுதான் நான் சொல்றேன். இருங்க, இப்ப ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஊர்ல பார்த்த பிறை உலகத்துக்கெல்லாம் வரும், சகர் வரைக்கும் உள்ளதுக்கெல்லாம் வரும் என்ற வாதப்படி ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வருது. அல்லாஹ் வந்து குர்ஆன் அடிப்படையில் பேசுறோம், அல்லாஹ் வந்து நாட்களை எல்லாம் நிர்ணயித்த அளவுகளில் அமைத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 13 வரக்கூடாது அப்படிங்கிறது குர்ஆனுடைய நிலைப்பாடு. அது எப்படி வரக்கூடாதுன்னு விளக்கத்துக்கு தான் அந்த படமே தவிர, அதை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் இருக்கு நம்ம சொல்ல வரல. அதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 4னா இன்னைக்கு 24 தான், நாளைக்கு 24 தான், நாளை கழிச்சு 24 மணி நேரம் தான், எனக்கு 24 மணி நேரம் தான், கும்பகோணத்துக்கு 24 மணி நேரம் தான், அமெரிக்காவுக்கு 24 மணி நேரம் தான். இதான் பகல் கூடி இரவு குறையுமே தவிர 24 மணி நேரங்கிறது இல்லை. ஒரு சூரியனுடைய மறைவு, ஒரு அடுத்த சூரியனுடைய மறைவு, இதுதான் ஒரு நாள் என்பது. அப்ப இந்த அளவுக்கு உள்ள நேரம் இருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய நியதி என்று சொல்லிவிட்டு, அதை விளக்கிறதுக்கு பகல்ல பிறவாக்கிறதுக்கு இருக்கிற அந்த மாதிரியான விளக்கமாகத்தான் 13 மணி நேரம் வருதுன்னு சொல்றோம். இதெல்லாம் கூட யூஸ் பண்ணான்னு சொல்லி மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியும் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீர்களே. ஆனால்
நம்ம அப்படி பேசுவோம். ஆனா எக்காரணத்தை கூட அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடாது. தொலைபேசி வரைக்கும் விட்டுறணும். தொலைபேசியெல்லாம் விஞ்ஞானம் வந்துடும் அப்படி சொல்லுவீர்களே. ஆனால் சொல்றேன், அதனால பாயிண்ட் விளைவிக்கிறேன்னு விஞ்ஞானம்னு விஞ்ஞானத்துக்கு நம்ம எதிர்ப்பு கருத்து இருக்கு, அதெல்லாம் கிடையாது. மார்க்கத்துல பிறை தலைப்பிறையை தீர்மானிப்பதற்கு பார்ப்பதை மார்க்கம் அளவுகோலா வச்சிருக்குது. அதான் வாதம். விஞ்ஞானம் கூடாது என்றோ விஞ்ஞானம் நமக்கு எதிரானது என்றோ அப்படியெல்லாம் நம்ம இது வரைக்கும் வாதிட்டது கிடையாது. இங்கேயும் கிடையாது, இது முந்தையும் கிடையாது. என்ன பிரச்சனை? தலைப்பிறையை தீர்மானிக்கிறதுக்கு நீங்க பிறைய பாருங்க, அல்லது பார்த்த தகவலை ஏத்துக்கிறங்க. பார்க்காம நான் கணிச்சு இன்னைக்கு முன்னேறிவிட்டோம், அப்படி கணிச்சு அது பிறந்து விட்டது என்பதை கண்டுபிடிச்சு அதுக்கு மட்டும்தான் விஞ்ஞானம் கூடாது என்று அந்த கருத்தில் எழுதப்பட்டதான் நான் நினைக்கிறேன். அந்த கருத்தில் எழுதப்பட்டது இல்லைன்னா அது தெளிவாக சொல்லிவிடுங்க. தலைவரை நீங்க என்ன புரியுதோ சொல்லுங்க, அது அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. அதுக்கடுத்து அந்த அரிசி போய் வளர்ந்துடும். சொல்லும்போது கேள்வி வீடியோ மாதிரி போட்டு போயிருப்பேன். இல்ல அந்த அர்த்தம் தான் சொல்லி போறேன். உங்க டைம் போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, நான் சொல்றேன். அதாவது மக்களுக்கு சத்தியம் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த விவாத மேடை ஆரம்பிச்சது. தயவு செய்து நாமெல்லாம் இந்த ஒரு மாதிரியா எனக்கு தெரியுது. நான் வெளியூர் எனக்கு உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஒரு மாதிரி ஃபிரிக்ஷனா போற மாதிரி தெரியுது. அதை விட நம்ம குரான் ஹதீஸ்னா குரான் ஹதீஸை பேசுவோம். டெலிஃபோன் இதெல்லாம் விஞ்ஞானம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், ஒண்ணுமே முடியாது. இப்போ டெலிஃபோன்ல செய்தி வரும், அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்றேன் சொல்லுவீங்க. அப்ப அப்படி அது விஞ்ஞானம் எடுக்க ஒரு நிமிஷம் நான் பேச முடியும். அப்போ விஞ்ஞானத்தை எடுக்க முடியாதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே சமயத்துல விஞ்ஞான இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. குரான் ஹதீஸ்க்கு மாற்றமா விஞ்ஞானம் இருந்தா அதை எடுத்துக்கொள்ள முடியாது. தெரியுதா உங்களுக்கு? அதனால இந்த ஃபிரிக்ஷன் போகாம நாமெல்லாம் அதாவது யார் வெற்றி அடையலாம் யார் தோல்வி அடையலாம் இல்லாம மக்களுக்கு சத்தியம் போய் சேரணும், என்னது உண்மை எப்படிங்கிறதுக்கு மாத்திரம் நம்ம ஒரு முடிவான ஒரு தீர்மானமான ஒரு இதுல இருந்து இது பண்ணாதான் இது மூவ்மெண்ட் சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி இல்லைன்னா நினைக்கி இதெல்லாம் இப்படிதான் இருந்து நடந்துகிட்டு இருக்கோம். இது எத்தனை மணிக்குன்னா 2 மணி வரை போயிடும். இதுல நம்ம ஒருத்தர் நம்ம வெற்றி பெறணும் தோல்வி பெறணுங்கிறதுல இல்ல, மக்களுக்கு சத்தியம் போகணும் அப்படிங்கிறது தான். நீ பெரியவனா நான் பெரியவனா என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத விட மக்களுக்கு கருத்து போய் சொல்லணும். ஹதீஸை சொல்றீங்களா, ஹதீஸுக்கு உண்டான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு மாற்றமா நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ஹதீஸ் அப்படித்தான், இல்ல இப்படி பிற பார்த்து சரிதான், பிற பார்த்து அது அந்த நாட்டுக்கு சரி இந்த நாட்டுக்கு இல்லை, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இந்த விஞ்ஞானத்தை விடுங்க. இப்போ டெலிபோனை ஏத்துக்கிடுங்க. அப்படிதான் என்னுடைய இது. எப்படி அது எப்படி சொல்லுவாங்க? பகல்ல பெற தெரியுமா? தெரியாத பெற பார்க்க முடியாது. இல்ல 13 மணி நேரம் வராதுங்கிறதுக்கு அவருக்கு பதில் சொல்ல தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு உண்டான ஒரு இது விஞ்ஞான அறிவு இருக்கு இல்லையா, உங்களுக்கு உண்டான விஞ்ஞான அறிவு இன்னொருத்தருக்கு நிகழ்வு 13 மணி நேரம் இல்லாது. நான் ப்ரூவ் பண்ணா 24 மணி நேரம் வேண்டாம், அது வேற விதமா போயிடும். அதனால நான் தலைவர் நடந்துட்டு அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு 13 இல்லை நீங்க சொல்றது, ஒரு நாளைக்கு 13 இல்லை, ஒரு நாளைக்கு அவருக்கு 13, அவர் திரும்பி வரும்போது தான் 24 வரும். 13 எப்படி அவர் ஒரு நாள் வருவாரு? வரலையா? ஒரு ராத்திரியில இருக்காரு, ஒரு ராத்திரியில இருக்காரு. ஆமா, ஒரு நாளைக்கு சொல்லல.
இவருக்கு வரும்போது இவர் அடைஞ்சிட்டார். சரி இப்படி வந்து இங்க வரும்போது இவருக்கு மகன் பாவுது. சரி இப்ப எத்தனை நாள் வர்றாரு இவரு ஒரு நாள் ஆறாவது எத்தனை நாளைக்கு வருது இவருக்கு அதாவது எத்தனை நாள் அடிப்படை 2ஆம் நாள் தான். ஓட்டரி வந்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் ஆகும். இந்த இதுல வரலையே அவர் என்ன அடைகிறாரு சரி அதை விடுங்க. மக்களுக்கு சத்தியம் போய் சேரணும். நம்ம எல்லாருமே வந்து இப்ப வந்து டாபிக் குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டும். நான் என்ன சொல்றேன், நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சான்றது வேண்டாம் தயவு செய்து. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பாமரர்கள் தான், எங்களுக்கு அந்த அளவுக்கு அதாவது மார்க் அறிவு உங்கள அளவுக்கு இல்லை. எங்கள்கிட்ட உங்க 2 பேர்கிட்ட இருந்து நாங்க கிரகிக்கணும்னு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். 2 மார்க்க அறிஞர்கள் உண்மையிலே சண்டை போடும்போது எங்களுக்கு அறிவு கிடைக்கும். சரிதானா? சண்டை போடுனா அப்படி இப்படி சண்டை போடுறதில்லை. அதாவது அறிவார்த்தமான சண்டைகள் வரும்போது, அறிவார்த்தமான டிஸ்கஷன்ஸ் வரும்போது எங்களுக்கு அறிவு கிடைக்கும். நாங்க அதுல இருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த ஃபிரிக்ஷனை கொஞ்சம் விட்டுட்டு, சரி உங்களுக்கு கரெக்ட், உங்க பையனும் கரெக்ட், நாளைக்கு அதை சொல்லக்கூடாது. அவங்க நீங்க இதையும் சொன்னீங்க விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிக்கூடாது. அதான் நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அது விஞ்ஞானம் அப்படின்ட்டு விஞ்ஞானத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னார். அதாவது இப்போ நம்ம நேரடியாக குரான் எழுதி வருவோம். இப்ப இவங்க பதில் சொல்றாங்கல்ல, தயவுசெய்து. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து சத்தியம் நாம இப்படி இருந்தோம்னா மக்கள் வேற விதமா நினைப்பாங்க. நாம வந்து வேற விதமா நினைப்பாங்க. இதை வந்து எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா முதல்ல 25,000 அந்த மனசுல நீ வச்சுக்கணும். எனக்கு அது மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அல்லாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மனசுல வச்சுக்கணும். அது மெயின். நாம ரெக்கார்டிங் பண்றது மெயின் இல்ல, அல்லாவும் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தயவு செய்து அந்த டிஸ்கஷன் இதோட முடிச்சுட்டு ஃபர்தரா நீங்க சொல்ற ஹதீஸுக்கு நீங்க மறுப்பு தெரியும். பிஜே பல இது கேட்டாங்க, எது வந்து எந்த தகவல் எந்த சாட்சி போனா அப்படிலாம் கேட்டாங்க. நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், ஹதீஸ் குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளதை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் போனோ மற்ற எந்த இதுவுமே அதுல இல்லை. நம்ம வந்து 2 சாட்சிகள் நேரடியாக பார்த்த சாட்சிகள் 2 பேர் நம்மிடம் வந்து சொன்னால் அந்த தகவலை நம்ம ஏற்று செயல்பட முடியுமா முடியாதா? அதுதான் இப்போ வந்து நம்மளோட வாதமே. ஒன்று நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்கல நமக்கு தெரியலை, 2 பேர் சாட்சியாக சொல்கிறாங்க, அவங்க எங்கேருந்தா வருவாங்க, நாங்கள் பார்த்தோங்கிறாங்க, நாங்கள் நேற்று மகரிபில் பார்த்தோம் பிறைய அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கலாமா கூடாதுங்கிறத நம்மளோட முழு சப்ஜெக்ட். ஹதீஸ் அடிப்படையில் வந்து சொல்லணும் தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஹதீஸ் அடிப்படையில் நம்ம ஆரம்பத்துலேருந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ ஃபோனுன்னு வரும்போது அவங்க அதுக்கு பல கேள்வி எழுப்புவாங்க. நம்ம ஹதீஸ் அடிப்படையில் தகவல் வந்தால் அதே மாதிரி ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி தகவல் வந்தால் நம்ம ஏற்றுக்கலாமா கூடாதா? அது எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்கலாமா கூடாதா? அதை தான் நம்ம வந்து கேட்குறோம். அது வந்து சகோதரர் வந்து சொல்லட்டும். இப்போ முடிஞ்சிருச்சா? ஹதீஸுக்கு போங்க. ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இவங்க பதிலாக சதானா உங்க டைம் ஆச்சு. உங்களுக்கு டைம் இருக்கு கொடுத்தாங்க. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது தலைப்புக்கு ஆதரவாக அவங்களுக்கு சான்றாக ஒரு ஹதீஸை எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அதாவது பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பு விடணும். அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. தகவல் எங்கிருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்று நோன்பை விடவும் செய்யணும், நோன்பு பிடிக்கவும் செய்யணும். அதற்கு என்ன சான்று அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இப்னு மாஜா உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் உள்ள ஒரு ஹதீஸை ஆதாரமாக எடுத்து வச்சாங்க. அங்கே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னதாக அவங்க ஒரு வாசகத்தையும் சொன்னாங்க. அந்த அரபியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் ரக்புன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்ல சொன்னாங்க. ரக்புன்ங்கிற வார்த்தைக்கு வந்து வாகன கூட்டம்னு சொல்லலாம், உள்ளூர் வாகன கூட்டம்னு சொல்லலாம், வெளியூர் வாகன கூட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி வஃப்துன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது, குழு என்று அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து வெளியூருக்குள்ளே தான் சொல்கிறது. ஆனால் ரக்புன்ங்கிறது 2க்கும் உள்ள வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரக்புன் என்ற அந்த வாகன கூட்டம் வெளியூரில் இருந்து வந்த வாகன கூட்டமா அல்லது உள்ளூரில் உள்ள வாகன கூட்டமா என்பதை அவர்கள் என்ன செய்யலை, தெரியப்படுத்தலை. இதே மாதிரி அரபியிலையும் இருக்குது, சில வாசகங்களுக்கு 2 விதமான பொருள்களே இருக்குது. ஐனுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஊற்றுன்னு சொல்லுவாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இருந்தாலும்
அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரே ஒரு பொருள் தான் என்ன செய்வாங்க கொள்ள முடியும். இந்த ரக்குபுன்கிற வார்த்தைக்கு வந்து வெளியூர் கூட்டம்னு ஒரு பொருள் இருக்குது, உள்ளூர் கூட்டம்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு பொருள் இருந்தாலும் இந்த ஹதீஸில் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அவங்க வந்து இந்த ஹதீஸில் வந்து அது உள்ளூர் கூட்டமா வெளியூர் கூட்டமா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யல, அவங்க சான்றுகளை எடுத்து வைக்கல. இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம் செஞ்சு போயிட்டாங்க, தான் எங்களுக்குள்ள சான்றுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதற்கு நாம் வந்து இந்த ரக்புன்கிற இந்த சொல்லுக்கு வந்து வெளியூரில் இருந்து வந்த வாகன கூட்டம் தான் அப்படின்னு நாம நிரூபிப்போம். அதற்கு என்ன சான்றுகள் நாங்கள் சொல்றோம் சொன்னா, அந்த ஹதீஸிலேயே நேரடியாக நாம் பொருள் கொண்டோம்னு சொன்னா அது வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டம் தான் என்றுதான் நாம் பொருள் செய்ய முடியும். எப்பொழுதுமே எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதல் என்ன செய்யணும், அதனுடைய நேரடியான பொருள் கொள்ளணும். அதற்கு முரண்படுற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா, அது சாத்தியம் இல்லை என்று சொன்னாதான் என்ன செய்யணும், வேறு அர்த்தங்களுக்கு நம்ம போகணும். இது பொதுவான விதி தான். அதே மாதிரி இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த ரக்குபுன் என்ற இந்த சொல்லுக்கு வெளியூரில் இருந்து வந்த வாகன கூட்டம் தான் அப்படிங்கிறதுக்கு அவங்க செய்த அந்த அர்த்தத்திலேயே அதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஷவ்வாலுடைய பிறை வந்து தெரியாமல் மேகமூட்டமா இருந்துச்சு, பார்க்க முடியல. அப்போ நாங்க காலை பொழுதை அடைந்தோம், நோன்பு வச்சவங்களாம் அடைஞ்சோம். அப்போ என்ன செஞ்சு ஒரு வாகன கூட்டம் மின் ஆகிரி நகார், பகலினுடைய ஓரத்தில், அதாவது கடைசி பகுதியில் அசர் நேரம்னு வச்சுக்கலாம், அந்த நேரத்தில் வந்து ஃபஷஹிது அவர்கள் சாட்சி சொன்னாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அன்னஹும் ரவுல் ஹிலால் பில் அம்சி, நேத்து அவர்கள் பிறையை பார்த்ததாக அவர்கள் சாட்சி சொன்னாங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் இருக்கு. அதான் அந்த வாகனம் வந்த கூட்டத்தினர்கள் நாங்கள் நேத்தே பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அமரஹும், அவங்களும் அர்த்தம் செஞ்சாங்க, அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அப்படிதான் அவங்களும் அர்த்தம் செஞ்சாங்க. இதுல சில நுணுக்கங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம நேரடியான பொருளும் அவங்கள செய்ய சொன்னோம். அவங்க செய்யும் பொழுது கூட என்ன செஞ்சாங்க, அமரஹும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். யார் வந்து சாட்சி சொன்னார்களோ, பிறை பார்த்ததாக யார் சாட்சி சொன்னாங்களோ அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், ஐயுஃப்திரு, அவர்கள் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். அப்போ வெளியூர் உள்ளூர்ல உள்ள ஆட்களாக இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இது எங்கிருந்த வெளியூரில் இருந்து வந்த கூட்டத்தினர் என்பதின் காரணத்தினால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு எல்லோரும் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது எல்லோருக்கும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடாமல் அவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இன்னொன்னை நாம் பார்த்தோம் சொன்னா, அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொல்றாங்க. இது இந்த வாசகத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஐ யஹ்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கத்ர், நாளைக்கு உங்க அவர்களுடைய ஈதுகாவில் அந்த திடலுக்கு அவர்கள் செல்லுமாறும் கட்டளையிட்டார்கள். ஈதிஹிம்னு வருது. வெறும் சும்மா பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்திடலுக்கு போங்கன்னே சொல்லி இருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய துளுந்திடலுக்கு ஈதுகாவிற்கு அவர்கள் போகட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்தையும் அவர்களை வைத்து தான் சொல்றாங்க. இவங்களும் நோம்பு, ரசூலுல்லாஹ்வும் நோம்பு பிடிச்சிருக்காங்க, சஹாபாக்கள் அங்க இருந்தவங்க நோம்பு பிடிச்சிருக்காங்க. அத்தனை பேரும் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சொல்லாம வந்தவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, நீங்க தான் என்ன செய்யணும், நோம்பு விடணும், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஈதுகாக்கு நீங்க போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு ஒண்ணு என்னன்னு சொன்னா, இத அவர்கள் இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு மட்டும் கட்டளை இடல, எல்லாருக்கும் சேர்த்துதான் கட்டளை இட்டார்கள் என்று சொன்னா அதுல ஒரு சிக்கல் ஏற்படும். அதற்கு அவர்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதாவது இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வெளியூரில் இருந்து தகவல் யாரு வந்து சொன்னாலும் சரிதான், அது எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து சொன்னாலும் சரிதான், அவர்கள் நோன்பு பிடிச்சவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரிதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உடனடியாக நோன்பை விடுமாறு கட்டளையிடுறாங்க. அவங்களுடைய நோன்பு எத்தனை எதுவுமே கேட்கல, கொஞ்ச நேரத்துல நோன்பு திறந்துடலாம். ஆனா அந்த நேரத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நோன்பை விடுங்கள் என்று கட்டளையிடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னா, யாராவது வெளியூர்ல உங்க அவர்கள் கருத்து எல்லாத்துக்கும் சொல்றாங்கன்னு சொன்னா, வெளியூரில் இருந்து ஒரு தகவல் வந்து நோன்பு நாங்க வந்து பிறைய பார்த்துட்டோம்னு சொன்னா உடனடியாக நோன்பு பிடிச்சவங்க எல்லாம் என்ன செஞ்சிடணும், நோன்பை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு வருது. உதாரணத்திற்கு ஒருவர் 28வது நோன்பு பிடிச்சிருக்கார். பிடித்த நிலையில இருக்கும்போது வெளியூரில் இருந்து யார் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டத்தினர்கள் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க பிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா
இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதை முழுசா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், முழுமையாக இந்த ஹதீஸை செயல்படுத்துவாங்கன்னு சொன்னா அப்போ உடனே 28 நோம்புலாம் என்ன செய்யக்கூடாது பார்க்கலாம், உடனே என்ன செய்யணும், நோன்பை விட்டுறணும். இப்படி நோன்பை நீங்கள் விடுவீர்கள் என்று சொன்னால் புகாரி முஸ்லீம் உட்பட இன்னும் ஒரு சில ஹதீஸுக்கு இது இடையூறா இருக்கும். அஷ்ஷஹ்ரு திஸ்மு இஷ்ரூன், மாதம் என்பது 29 நாட்கள், அது குறைஞ்சு கிடையவே கிடையாது. அப்ப 28 நாள்ல ஒருவர் என்ன செய்யறான், நோன்பை விடக்கூடிய ஒரு நிலைமை வரும். இப்போ இந்த ஹதீஸுக்கு நீங்கள் எல்லா மக்களுக்கும் என்று நீங்கள் பொருள் கொள்வீர்களே ஆனால் மாதம் என்பதை 28 முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால இந்த ஹதீஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அடுத்த இன்னொரு ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவலை ஏத்துக்கலான்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நிபந்தனையோட சொன்னாங்க. அதாவது யாரெல்லாம் சஹருடைய நேரத்தை அந்த நேரத்தில் அடைஞ்சிருக்கா, அதுக்கு முன்னால் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது என்ன செய்யும் கூடும். அதுக்கு அடுத்து தாண்டி போயிட்டாங்கன்னா என்ன கிடையாது, எடுக்காது. உதாரணத்துக்கு இங்க ஏர்வாடியில 4:50க்கு சஹர் முடியும்னு வச்சுக்கிருவோம். அதே பக்கத்துல ஒரு ஊர் மேலப்பாளையம்னு வச்சுக்கிருவோம், பக்கத்துல மேலப்பாளையம்னு வச்சுக்கிருவோம், அங்க 4:55க்கு சஹர்ன்னு வச்சுக்கிருவோம். இப்போ 4:50க்கு ஒரு செய்தி இங்க வந்துருச்சு, இவங்க என்ன செஞ்சணும், நோன்பு வைக்கணும். 4:55 பக்கத்துல இருக்குது, அவங்களுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம் வரும், அவங்க என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, அவங்க அடுத்த நாள் தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க கருத்து. ஆனா இங்க சகோதரர் அப்துல் காதர் உமரி அவர்களும் சிராஜுத்தீன் அவர்களுடைய கருத்து இது அல்ல என்றுதான் அவருடைய பேச்சில் இருந்து எனக்கு வழங்குது. அதனால இவங்க அப்துல் காதிர் அவர்களுடைய கருத்து என்ன, சிராஜுத்தீன் அவர்களுடைய கருத்து என்ன, அபு அப்துல்லா அவர்களுடைய சொல்லுடைய அதே கருத்தை தான் இவர்கள் 2 பேர்களும் சொல்றாங்களா, அல்லது வேறு விதமான எதுவும் கருத்தும் அவர்கள் சொல்றாங்க, எங்க வேணாலும் சரி எந்த டைமா இருந்தாலும் சரிதான், சஹருடைய நேரம்லாம் கணக்குல கிடையாது அப்படின்னு சொல்றாங்கிறதா என்ன செய்யணும், அவங்க 2 பேரும் கொஞ்சம் எனக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல சொல்றியா, அந்த மைக்ல சொல்லு. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya ala salat. Hayya ala salat. Hayya ala falah. Hayya ala falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. இன்ஷா அல்லாஹ் இசாவுடைய ஜமாத் 9 மணிக்கு நடைபெறும். முடிஞ்சதா உங்க இது முடிஞ்சதில்ல? அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் எம்ஐ சுலைமான் கேட்டாங்க, எம்ஐ சுலைமான் அவர்கள் கேட்டாங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹதீஸ்களின் அடிப்படையில் எப்படி தகவல் வந்துச்சோ அந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம இப்போ நம்ம நம்மளோட கேள்வியை வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். அந்த அடிப்படைங்கிறது வந்து யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை எங்கள்கிட்ட. எல்லாரும் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை விளங்கணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்கள் சொன்ன கருத்தில் அவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டார்கள் என்ற விஷயத்தை எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெளிவாக சொல்லணும். அதாவது அந்த அமரகுங்கிறது மட்டும்தானா அல்லது அது இல்லாமல் வேற எதுவும் கருத்தில் வச்சு எடுக்கிறாங்களா? அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அதில் இருக்கு, நான் அந்த சின்ன விளக்கம் கேட்டு தான் அது அமரகும்னு சொல்றதை வச்சு தான் அவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டார்கள்ங்கிறது உங்களுடைய வாதம் அப்படி தானே? அதாவது அந்த குறிப்பிட்ட ஹதீஸில் அமரகும்னு வருது. இல்லை அமரகும்னு வர்றதுனால தான் அதுதானே பிரச்சனை. எவ்வளோ நேரம் இருக்கணும்? எங்களுக்கு என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? 7 நிமிஷம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வாகன கூட்டம் வந்தாங்க, வந்து பகலின் கடைசி பகுதியில் வந்திருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பிறையை பார்த்ததாட்டு வந்து சொன்னாங்க. அந்த வந்த கூட்டம் பிறை தகவலை சொல்ல வந்தாங்களா அல்லது மார்க்க சட்டத்தை தெரியறதுக்காட்டி வந்தாங்களா? இது என்னுடைய சந்தேகம். சரிம்மா. சரி நீங்க உங்க டைம் இருக்கு, டைம் இருக்கு. இல்ல அவளு சொல்றீங்களா? சரி ரைட், ஓகே. சரி சரி ஓகே. நீங்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ். அதாவது இந்த வாகன கூட்டம் வந்தார்கள், இந்த ஹதீஸை முழுசா மொழிபெயர்த்துட்டாங்க. சுலைமான் வந்து ஒரு அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இப்போ அந்த இதில் 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒன்று, இந்த ஹும்டு வருத அது மட்டும்தான் அவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கு ஆதாரமா, வேற ஆதாரமும் இருக்குதா? முதல் கேள்வி. அது மட்டும் ஆதாரம் இல்லை, நிறைய இருக்கு. 1 2 இல்லை, ஒரு 10க்கு மேலே ஆதாரம் இருக்கு. அதாவது அந்த வாகன கூட்டம் வந்தாங்களே அவர்களுக்குத்தான் அந்த கட்டளை என்பதற்கு அமரஹும் மட்டும் ஆதாரம் இல்லை, வேற ஆதாரங்களும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சுலைமான் சொன்னதிலேயே ஒரு 3 ஆதாரம் சொல்லிவிட்டாரு. அமரஹும் மட்டும் அவர் சொல்லலை, சுலைமான் சொன்னதிலேயே 3 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர்கள் வந்தார்கள், வந்த வாகன கூட்டம் வந்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். வந்தார்கள் அவர்களுக்கு, வெறும் கட்டளையிட்டார்களோட பரவாயில்லை. கட்டளை எப்படி வருதுன்னா, வந்தார்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். சரி, 1. கட்டளையிட்ட உடனே என்ன கட்டளையிடுறாங்கன்னு கேட்டா, அவர்கள் நோன்பை விடுமாறு. யுஃப்திருன்னு அவர்கள் நோன்பு விடுதல் அர்த்தம். வெறும் நோன்பு விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாரும் நோன்பு விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. யுஃப்திருங்கிற வார்த்தைக்கு வந்து அவர்கள் நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 2 அவர்களாச்சு. அது மட்டும் இல்லை, அப்புறம் சொல்றாங்க அவர்கள் தங்களுடைய ஈதுக்கு, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஈது இருந்தா ஈதுக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. எப்படி அந்த ஹதீஸ்ல வருதுன்னா, அவர்கள் வாசித்து மொழிபெயர்த்த அந்த ஹதீஸ்லயே யஹ்ருஜு இலா ஈதிஹிம், இலல் ஈதின்னு வரல, ஈதுக்கு என்று வரவில்லை, அவர்களுடைய ஈதுக்கு. அதெல்லாம் கவனிக்கணும். ஒரு வரும்போது அவர்களுடைய ஈது திரளுக்கு போகுமாறு யஹ்ருஜு, அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும். அங்க ஒரு அவர்கள் வருது, 3 அவர்களாச்சு. இலா ஈதிஹிம், அவர்களுடைய ஈதுக்கு அவர்களை புறப்பட்டு செல்லுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, கட்டளையிட்டார்கள். மினல் கதி, அடுத்த கதி இருக்குல்ல, அவர் வாட்சி அறிவிப்பில் இருக்கா, அவர் நாளை இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல, நாளைக்கு உங்கன்னு சொல்லக்கூடாது, அது சொல்லப்படி சொல்லுவோம், அவர்களுடைய திடலுக்கு போய் பெருநா தொழுவுங்கள் என்று, அவர்களுடைய திடலுக்கு புறப்படுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இப்ப என்ன வருது? இது ரொம்ப தெளிவா அவர்கள்ங்கிறத வச்சு பொதுவாக்கிக்கலாமான்னு பார்த்தா ஆக்க முடியல.
இன்னும் அர்த்தம் கொடுக்குது, அவர்களை விட சொல்லின்னு அர்த்தம் கொடுக்குது. சரி, அதை விட்டாலும் பரவாயில்லை, அப்புறமாச்சு பெருநா திடலுக்கு போங்க, அதாவது பெருநா திடலுக்கு போங்க என்பதற்கும் அவர்களுடைய திடலுக்கு போங்க என்பதற்கும் கண்டிப்பா நிச்சயமா வித்தியாசம் இருக்குது. அப்ப அவர்களுடைய திடலுக்கு அவர்கள் புறப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அப்ப இதுல இருந்து மிக தெளிவாக தெரிகிறது அந்த வாகன கூட்டம் வந்தது அவங்களுக்கு தான் அந்த கட்டளை. இது வெளியூர் கூட்டம்ங்கிறது விளங்குது. அவங்களுடைய திடல் உள்ளூர் கூட்டமா இருந்தா ஒரு திடல் தான் இருக்கு, எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க, அவங்க இங்கே தொழுதுருவாங்க. அவங்களுடைய திடல் என்று சொன்னதுல இருந்த வந்தது வெளியூர்காரர்கள் தான் என்பதும் வெளியூர் பயணவாசிகள் தான் என்பதும் அவர்களை அவங்க ஊருக்கு போக சொன்னார்கள் என்பதும் அவர்களை நோன்பு விட சொன்னார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. இது அல்லாம இவ்வளவுதானா, இந்த அர்த்தத்தை கொள்வதற்கு இவ்வளவுதானா? இல்ல. ஒரு ஹதீஸுக்கு பொருள் கொள்வதா இருந்தா ரெண்டு பொருள் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி சில ஹதீஸுகள் நிச்சயமா இருக்கும். குர்ஆன் வசனமும் இருக்கும். ஒரு குர்ஆன் வசனம் எடுத்துக்கொண்டால் இப்படியும் பொருள் கொள்ளலாம், அப்படியும் பொருள் கொள்ளலாம் இருக்கும். சில இடங்கள் அப்படி விரிந்த மாதிரி இருக்கும். அப்படி பொருள் கொள்ளக்கூடிய நேரத்தில் ரெண்டு பொருள் கொள்வதனாலையும் ஈமானுக்கோ மசாயிலுக்கோ அக்கீதாவுக்கோ மாற்றம் இல்லைன்னா ரெண்டையும் கொண்டு போயிடலாம். இதையும் குற்றம் பிடிக்க வேண்டியது இல்லை. ஒரு பொருள் கொண்டால் பல வசனங்களோட மோதும் நிலை ஏற்படுது, இன்னொரு பொருள் கொண்டால் மோதுகிற நிலை ஏற்படாது அப்படின்னு இருக்குமையானால் அப்ப அந்த அகராதியில ரெண்டு இருக்குன்னு பேசக்கூடாது. எந்த பொருள் கொடுத்தால் வேற ஆதாரங்களோடு மோதாமல் இருக்கிறதோ அந்த பொருளை தான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அகராதியில இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட முடியாது. அகராதியில இருந்துட்டு போகுது, இருந்தா கூட அகராதியில இதுவும் இருக்கு இதுவும் இருக்குது. இதை கொடுத்தா அந்த ஆயத்தோட மோதுது, இதை கொடுத்தா ஆயத்தோட மோதல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டா மோதாத கருத்து எதுவோ அதைத்தான் நம்ம எடுக்கணும், மோதுகிற கருத்தை எடுக்கக்கூடாது. அப்படி புறக்காரணங்கள் நிறைய உள்ளன, நிறைய ஆதாரம் சொன்னல, அப்படி புறக்காரணங்கள் நிறைய உள்ளன. அந்த புறக்காரணங்கள்ல ஒண்ணு இப்ப சொல்வதா ஒன்னொன்னா சொல்றோம், ஒவ்வொரு தடவை ஒன்னொன்னா சொல்லிக்கலாம். நீங்க மருத்துவ சொல்ல சொல்லிட்டு இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நுழைஞ்சிடும்ல இப்பதான். அதுல